மக்களே வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன்னா, சேஃப்டி ட்ரைனிங் பற்றி பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி எங்களுடைய கம்பெனியில் ஃபுல் டே பார்த்திங்கன்னா நாலேஜ் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாலேஜ் டேயில் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ நான் ட்ரைனிங் பிளான் ஷெடியூல் பண்ணியிருந்தேன். ஸோ ஷெடியூல் இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா பிஸி வித் ட்ரைனிங் அப்படின்னு தான் இருந்தது. நான் மார்னிங் எடுத்த உடனே சைட் வாக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எடுத்த உடனே டேரெக்டாக ட்ரைனிங் போனால் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்றதால. ஸோ எனக்கு மார்னிங் 6:30 ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சேஃப்டி வாக்கத்தானு கொண்டு போனேன். லாஸ்ட்டாக நடந்த ரீசன்ட் இன்சிடென்ட் லொக்கேஷன்லாம் கூப்பிட்டு போயிட்டு கரெக்டிவ் அண்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன எடுத்தோம், எப்படி ரூட் காசஸில் இன்சிடென்ட் ஆச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். போஸ்ட் தட் ஒரு ஸ்மால் பிரேக் கொடுத்தேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா திரும்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரைனிங் எதை பற்றி பார்த்திங்கன்னா பிஹேவியர் பேஸ்ட் ட்ரைனிங் பற்றி நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இந்த பிஹேவியர் பேஸ்டு ட்ரைனிங்கில் எப்படி பார்த்திங்கன்னா சேஃப்டியாக பிஹேவ் பண்ணுறது, எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு. தென் அந்த ட்ரைனிங் அரௌண்ட் 2 hours போச்சு. அந்த செஷன் முடிஞ்சு தென் லஞ்சு போனோம். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெச்ஆர் பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டி ட்ரைனிங் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கொடுத்தோம். தென் நான் என்ன பண்ணேன், சேஃப்டி ரிலேட்டடாக சேஃப்டி வீடியோஸ், இன்சிடென்ட் வீடியோஸு, சேஃப்டி அவேர்னஸ் வீடியோஸு, சேஃப்டி ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு ஒர்க்கில், அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணி காட்டேன். அண்ட் அகைன் 5 years ரிலேட்டடாக ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த எண்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன செஷன் வச்சோம். அதில் பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாமே எம்ப்ளாயிங்களுக்கு கொடுத்தோம். ஸோ அவங்க விளையாடிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இது பண்ணாங்க. ஸோ அந்த ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் எம்ப்ளாயி ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணோம். ஸோ ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்தது, அவங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்ததா, ஸோ அந்த ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அடாப்டேட்டாக போதுமானதாக இருந்ததா, இந்த ட்ரைனிங் ஸ்லைட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதா, நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டேபிளாக இருந்ததா, நாங்கள் அவங்களுக்கு கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் நாங்கள் ஆன்சர் எங்களால் பண்ண முடிஞ்சதா, இல்லை ஏதாச்சும் புது கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களா, ஸோ இந்த மாதிரியான இதுவே தென் பார்த்திங்கன்னா அதர் ட்ரைனிங் ஹவர்ஸு, பிரேக் டைம்ஸு இதெல்லாம் பற்றி நாங்கள் ஃபீட்பேக் மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு கூகுள் ஃபார்ம் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் அதை க்ரியேட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் 2 செக்ஷனில் நான் அது பண்ணலை. பட் எனக்கு அது தோணுச்சு இது பண்ணணுன்னு. ஸோ அந்த ஃபீட்பேக் செஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணேன். ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோரிங் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ட்ரைனிங்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ட்ரைனிங் பார்ட்ஸ் ஹாப்பி.